வெல்கம் டு சந்திரமாஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்குன்னு இல்லை, எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாமுக்குள்ள அப்ளிகேஷன் வந்தாலுமே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறப்போ டேட்டு போடாமல் விட்டுறது. ஃபோட்டோவில் வந்து டேட் போடணும். என்ன டேட் போடணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டுக்கு 3 மாதத்துக்கு உள்ள அந்த ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கணும். அந்த டேட்டை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே எடுக்காமல் இருந்தாலுமே நீங்கள் வந்து என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளை பண்ணுற டேட்டை நீங்கள் போட்டுருங்க அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் டேட்டு மென்ஷன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டேட் போடாமல் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஏன்னா நிறைய பேரோட லைஃப் இது வரைக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். நிறைய பேர் அவங்க வந்து நிறைய பேருக்கு இந்த போலீஸ் வேலைக்கு போகணும்னு கனவோட இருப்பாங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இந்த ஏஜுக்குள்ளதான் சொல்லி ஒரு ஏஜ் லிமிட் வேற இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த காரணத்தால் அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட கனவே கலைஞ்சிடும். ஓகே. ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னால கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் என்னெல்லாம் குரூப்பில் இருக்கீங்களோ, வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், டெலகிராமில் எந்த குரூப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த லைனை வந்து 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் எஸ்எஸ்சி வந்து இதுக்கு வந்து எந்த பொறுப்புமே எடுத்துக்கல. நம்ம கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, 2-3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, மெயில் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஒரு போர்டு தான் எஸ்எஸ்சின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும்ல. நம்ம அப்ளிகேஷன் டேட் முடியறதுக்கு முன்னாலே வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். எடிட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுக்கல. ஸோ அப்படினால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்ளிகேஷன் வித்தவுட் சச் டேட் பிரிண்டட் ஆன் த ஃபோட்டோகிராஃப் வில் பி ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு அப்ளிகேஷன் போடலாம். ஓகே. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் பண்ண தப்புக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து 100% ரிஜெக்ட் ஆயிரும். ஓகே. அப்போ இன்னொரு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 2வது அப்ளிகேஷன் நீங்கள் போட்டாலுமே 2 அப்ளிகேஷன் சேமாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா கம்ப்யூட்டரில் தான் அப்ளை பண்ணுறீங்க, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஓகே. ஏன்னா அந்த நேம் வந்து சேமாக இருக்கிறத வச்சு பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம். 2 அப்ளிகேஷன் வந்து ஒருத்தர் தான் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அப்போ 2யுமே ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஓகே. அந்த மாதிரி போலியா இன்னொரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தாலும் சரி. ஆனால் இது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ 2வது தான் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து இன்னொரு அப்ளிகேஷன் போட போகிறோம். ஓகே. ஏன்னா நீங்கள் இந்த இதில் தப்பு பண்ணனால கண்டிப்பாக இது ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ 2வது போடுறது வந்து அக்செப்ட் ஆகும்ல, அதில் நீங்கள் டேட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் பார்க்குறமே தவிர இது வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு 100% நான் ஷூரிட்டியோட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷன் தான். ஆனால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ 2வது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு வாட்டி ஒரு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷனை விட்டுட்டு தனியாக இன்னொரு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் நீங்கள் பண்ணுறப்போ டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகே. அது என்ன டேட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருந்த, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த அந்த 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த மொபைல் நம்பர், ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த இமெயில் ஐடி, ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ஆதார் நம்பர் இருக்கும். எல்லாருமே வந்து ஆதார் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க. வேற ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அதையே மறுபடியும் கொடுத்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணி புதுசாக ஒரு அப்ளிகேஷன் போடணும். இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகே. அதாவது புதுசாக ஒரு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஓகே. அந்த அப்ளிகேஷனில் டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் கொடுத்து எடிட் பண்ணி ஃபோட்டோ மென்ஷன் பண்ணி போட சொல்லுங்கள். ஓகே. அதை வந்து அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்கவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். அப்படின்னா நீங்கள் வந்து தெளிவாக சொல்லிடுங்க. இந்த மாதிரி இப்போ 20/8/21 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுங்க. தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே. 21 கூட போடணும்னா 2021 ஃபுல்லாக கூட போட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே. கீழே வந்து கம்ப்யூட்டரில் கொடுத்து எடிட் பண்ணணும், பென்ட்டு எழுதி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி டவுட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடுத்த இந்த புது அப்ளிகேஷன் போடுறப்போ பண்ணிடுங்க. இப்போ 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஸோ சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த இதுக்கு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து அதை கண்டுபிடிக்காமல் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே நம்பரை நீங்கள் மறுபடியும் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகே, கோடு போட வேண்டாம், ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டேஷ் போட்டுட்டு விட்டுருங்க. ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா இதையுமே ஒருவேளை அக்செப்ட் பண்ணலை, அதையும் ஏதோ அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா இதில் மேலே டாப்பில் ரைட் சைடில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும். அதை வேணால் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வெரிஃபிகேஷன் போகிறப்போ சொல்லிக்கலாம், இது என்னோட சர்டிஃபிகேட் தான், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பதிலாக இதை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது வேறு நம்பராக தான் இருக்கும், அப்போ அக்செப்ட் ஆயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள், இதில் வரலன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வேறு நம்பர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க வேறு யாராச்சும் ஒருத்தர் நம்பரை வந்து கொடுக்கலாம். ஓகே, ஆனால் அதுக்கு ஓடிபி வரும், அதனால அந்த நம்பர் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணுற நம்பராக இருக்கணும். அப்படின்னால மொபைல் நம்பர் வேறு நம்பர் கொடுத்துக்கலாம். மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது ஈஸி தான். புதுசாக இன்னொரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள், அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று இருந்தாலுமே அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க நம்பர் மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மெயில் ஐடி எந்த ப்ராப்ளமும் வராது, வேற கொடுத்துருங்க. ஆதார் நம்பர், ஓகே, ஆதார் நம்பர் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆதார் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புது அப்ளிகேஷன்லையும் அதே ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஐடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், வேறு ஐடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, வேறு ஏதாவது டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஐடி கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வராது. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சிலருக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படினால கண்டிப்பாக இது 100% ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்படினால இந்த வாய்ப்பை நீங்கள் இனிமேல் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இருக்கக்கூடிய இன்னொரு 5-6 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.